இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை குறைந்தது 5% வரை அதிகரிக்க வேண்டும். திமுக அரசு உடனடியாக இடஒதுக்கீட்டை நிறைவேற்றாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக வாக்கு என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பேட்டியளித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள செய்தியாளர் அரங்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாடு வரும் 5ஆம் தேதி மதுரையில் வண்டியூர் அருகே நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் எனவும், இம்மாநாட்டில் அந்த இளைஞர்கள் பயனடையும் வகையில் கல்வியரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இம்மாநாட்டில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர், இரட்டை எஞ்சின் பாஜக அரசாங்கங்கள் நடைபெறும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முஸ்லிம்கள் திட்டமிட்டு துன்புறுத்தப்படுகின்றனர் எனவும், இதில் உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும். வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள இடைக்கால தீர்ப்பில் திருப்தியில்லை, அந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று இம்மாநாட்டின் மூலமாக வலியுறுத்துவோம் என்றும் கூறினார். மேலும் தமிழக முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கையான இடஒதுக்கீட்டின் பயன்கள் இஸ்லாமியர்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. மேலும் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை சதவீதத்திற்கு நிகரான இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை. ஆகவே இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை உடனடியாக குறைந்தது 5% வரை அதிகரிக்க வேண்டும் எனவும், திமுக அரசு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி அரசு ஆணை வெளியிடாத பட்சத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிப்பது இல்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும், தங்களுக்கு ஆதரவாக வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு வாக்களிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது TNTJ மாநில பொருளாளர் A. இப்ராஹிம், துணை பொதுச் செயலாளர் AK அப்துல் ரஹீம், மாநில செயலாளர் N. அல் அமீன், மதுரை மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன், செயலாளர் ஹசன் மற்றும் துணை செயலாளர் சதாம் ஹுசைன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.